ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று பிப்ரவரி 5ஆம் தேதி, நாளை பிப்ரவரி 6ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு 580 ரூபாய் குறைந்து 1 கிராம் 22 கேரட் 14,320 ரூபாயாகவும், ஒரு சவரன் 1,14,560 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் 1 கிராம் 15,622 ரூபாயாகவும், ஒரு சவரன் 1,24,976 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோட விலையும் கிராமிற்கு 20 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்க பற்றி பார்த்துடலாங்க. தற்பொழுது இரவு 9 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வீஸ் லெவலில் தங்கத்தோட விலை சற்று குறைஞ்சு காணப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயின் மதிப்பு நமக்கு ஒரு 20 பைசா கிட்ட ஸ்ட்ரென்த்தனாக இருக்குதுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதே ஸ்டேட்டஸ் கன்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு தங்கத்தோட விலை மீண்டும் குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைய நமக்கு கிராமிற்கு 580 ரூபா குறைஞ்சது இல்லைங்களா. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளைக்கும் தங்கத்தோட விலை சர்வதேச லெவலையும் குறைஞ்சு காணப்படுது. இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஒரு 20 பைசா ஸ்ட்ரென்த்தனாக தாங்க இருக்குது. ஸோ 22 கேரட் தற்பொழுது 1 கிராம் 14,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த விலையிலிருந்து எவ்வளோ வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராமிற்கு ஒரு 40 ரூபாயிலிருந்து ஒரு 100 ரூபாய் வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது இருக்குது. சர்வதேச லெவலில் ஒரு சின்ன இறக்கம் மட்டும் தான் இருந்துகிட்ருக்கு. இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு 20 பைசா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுனால கொஞ்சம் சேர்த்தியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமிற்கு ஒரு 40 ரூபாயிலிருந்து ஒரு 80 ரூபாய் வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா சர்வதேச லெவலில் குறைஞ்சு தான் காணப்படுது. இன்றுமே வெள்ளியோட விலை கிராமிற்கு 20 ரூபாய் குறைஞ்சிருக்குங்க. இருந்தாலுமே உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் 300 ரூபான்னு இன்று கிராம் இருந்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சர்வதேச லெவலில் இருக்கக்கூடிய விலைக்கு இதுக்கும் நல்லாவே ஒரு கேப் இருக்குங்க. கிட்டத்தட்ட இன்னொரு 50 ரூபாய் குறைக்க வேண்டியது இருக்குது. அது இன்னும் ஏன் குறைக்காமல் வச்சுருக்காங்கன்னு தெரிலங்க. ஸோ பார்க்கலாங்க. ஸோ தற்பொழுது பார்த்தீங்கன்னா 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது. சர்வதேச லெவலையும் விலை குறைஞ்சு காணப்படுதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை நாளையும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. எவ்வளோ வரைக்கும் விலை குறையலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராமிற்கு 5 ரூபாயிலிருந்து ஒரு 8 ரூபாய் வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. ஸோ இரவு 9 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச லெவலில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே சற்று குறைஞ்சு தான் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயின் மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு 20 பைசா கிட்ட நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தனாக இருக்குதுங்க. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கன்டினியூ ஆகுமா இல்லை மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளை காலை 8 மணிக்கு இதே நிலவரத்தில் இருக்கா இல்லை எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தோடைய கேள்வி 13,000க்கு தங்கத்தோடைய விலை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கீங்க. 12,500 13 ரூபாய்க்கு 13,000 வருமானு சொல்லி கேட்குறீங்க. ஸோ தற்பொழுது பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சூழல் கொஞ்சம் குறைஞ்சிட்டே தான் வந்துட்டுருக்கு. ஏன்னா நல்ல ஒரு டீப்பாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங்னால நல்ல ஒரு இறக்கம் போச்சு. கிராமிற்கு கிட்டத்தட்ட ஒரு 3,000 ரூபாய் கிட்ட குறைஞ்சது. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஏற்றம் இருந்தது. இப்போ மீண்டும் சரியாக தான் தொடங்கியிருக்கு. ஸோ பார்க்கலாங்க. அவுன்ஸ் ஒரு 4,700 அதெல்லாம் கட்டாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. தற்பொழுது குறையிற ஸ்டேட்டஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு செய்தியாக தான் சொல்லிகிட்டு இருக்கோம். தங்கம் மற்றும் வெளியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசகர்களை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. ஓகே வியூவர்ஸ்.